இந்த ஷோ வரமுறைக்கு உட்பட்டது. அந்த வரமுறைன்றது என்னன்னா, ஆவுனா நீங்க சொல்ற எஜுகேஷன், என் பேக்ரவுண்ட், என் பிராட்டப் இதெல்லாம் சொல்ற. அதுல இந்த ஷோ எல்லாரும் சமம். எந்த விதத்திலையும் இங்க இருக்கிற எந்த கண்டஸ்டன்ட்டை விட பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவருக்கு புரிய வைக்கணும். ஜாதியா, படிப்பா, இனமா, மொழியா, திறமையா எல்லாருமே இந்த வீட்ல ஈக்குவல். செகண்ட், ஒரு பெண்ணுக்கு டிஸ்கம்ஃபர்ட்னு சொன்ன 2வது நிமிஷம் அதுக்கப்புறம் நான் ஃபன்னுக்காக பண்றேன்னு சொன்னா இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு அந்த டைலாக் ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுரும். இந்த மாதிரிதான் அவரை திவாகரை டீல் பண்ணும். இந்த சீனை வேணா எனக்கு நடிச்சு காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டா இன்னும் பிரமாதமா இருக்கும். ஒரு பொண்ணு அது ஏன்னா இந்த இதாங்க அவரு அந்த படத்துல பண்ணது. ஒரு லவர்ஸ் 2 பேரும் பிரச்சனையில தான் இருப்பாங்க. அப்படி பிரச்சனையில தான் இருக்கிறாங்கன்னா அவங்க இல்லாத நேரத்துல ஒருத்த உள்ள பூந்து தேவையில்லாம பண்ற அந்த வேலைக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்ற அந்த டைலாக திவாகருக்கே அவர் ஸ்டைல பேசினா கிளாப்போட ஸ்கோர் எங்கேயோ எங்கிட்ட போகுது. இல்ல இந்த இடத்துல எனக்கு கமல் சார் தான் ஞாபகம் வராரு. நிக்சன் வந்து சொருவிடுவேன் அப்படின்னதுக்கு இங்க சொருவு பார்ப்போம் அப்படின்னு காட்டிருப்பாரு. அதான் சொல்றேன், அந்த சீனை மாஸ் பண்ணோம் விஜய் சேதுபதி சார். இதான் பண்ணணும். இது மாதிரி தான் அந்த ஆளை செருப்பால அடிக்காம செருப்பால அடிச்ச மாதிரி நீ ஒரு சொசைட்டில டாக்டர் வேற சொல்ற. நீ இப்படி பேசினா உன்னோட பேஷண்ட நீ எப்படி டீல் பண்ணுவேன்ற மைண்ட் செட்டே தப்பா ரீச் ஆயிடும் அப்படின்னு இன்னும் ஒரு ஃபியரை ஒரு பிளஸ்ஸா ஏத்தம். அப்படிலாம் பண்ணாதான் திவாகர் திட்ட தேவையில்லை.